இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவி அக்கா, மாமா 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்ல. அப்ப வாங்க போலாம். நீங்க போங்க, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். மாமா என்ன பண்றீங்க? போன் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது தேவி அக்கா போன் மாதிரி தெரியுதே. ஓ, தேவி அக்காவோட போன் தான். வைஃபோட போன்லாம் செக் பண்றீங்க? இதெல்லாம் என்ன மாமா இது? நீங்க இன்னும் போகலையா? சத்யா, இவரு என் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்ன மாமா இது? நீங்களே இப்படி பண்ணலாமா? அவங்க போன் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கீங்க. சொந்த வைஃபாவே இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் மதிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க மாமா. ஏய், நீங்க யார் அதை சொல்றதுக்கு? தேவி அக்கா தான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க கல்யாண விஷயத்த சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு. அவங்க ராமேஸ்வரம் தான் போயிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. சத்யா, தெரியாது, ஏன் இங்க விஷயத்துல தலையிடுறீங்க? அப்பா அம்மா ஆன்மீக டூர் போயிருக்காங்கன்னு இதே காரணத்தை எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவா இவ? இங்க நானும் தேவி தான் அம்மாவோட பெர்மிஷன் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கோம். தேவியோட அப்பா அம்மா இங்க வந்து பேசினாதானே அம்மாவோட சம்மதத்தோட எங்க வாழ்க்கையை நாங்க சுமூகமா ஆரம்பிக்க முடியும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு வழியா சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். அதே மாதிரி தேவியோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு ரிசப்ஷன் வச்சாதான் எங்க வாழ்க்கையவே நாங்க தொடங்க முடியும். அதுல என் அம்மா ரொம்ப பிக்ஸ்டா இருக்காங்க. அது ஏன் தேவிக்கு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது?